பக்கம் வர்ற வரைக்கும் நான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்க மாட்டேன். என்ன எம்எல்ஏ மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். பாப்போம். உன்கிட்ட பணம் மட்டும் தான் இருக்கு, என்கிட்ட பதவி, பவர், பணம் எல்லாமே இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? உன் பையன் இருக்கிற இடத்த பாத்தியா? சார், என் பையனை என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? காரணத்தை நாங்க கோர்ட்ல சொன்னா போதும். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணா என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு சொல்லணும்ல? சார், நான் ஐபிஎஸ் முடிச்சிட்டு தான் இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இந்த சீட்ல உட்கார்ந்திருக்கேன். நான் இந்த தொகுதி எம்எல்ஏ சார். அடுத்த எலெக்ஷன் வந்தா இதே பதவியில நீங்க இருப்பீங்களான்னு தெரியாது. ஆனா நான் 58 வயசு வரைக்கும் இதே இடத்துல தான் உட்கார்ந்திருப்பேன். கமிஷனர், இப்ப என் பையனை வெளியே விட முடியுமா முடியாதா? முடியாது. நான் நினைச்சா உன்னை இந்த வேலையில நீடிக்க முடியாதபடி பண்ணிடுவேன். என் பையனை வெளியே விட்டுரு. வெளியே விடுறேன். ஆனா அடுத்த நிமிஷமே தப்பிச்சு ஓட பார்த்தான்னு சொல்லி அவனை என்கவுண்டர்ல சுட்டு தள்ளிடுவேன். நீ சொல்லி எனக்கு வேலை போறதை விட அப்படி வேலை போனா எனக்கு கௌரவமா இருக்கும். எப்படி வசதி? வெளியில விடட்டுமா? என் பையனை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். ஓயா. என்ன எம்எல்ஏ, செல்வாக்கு செல்லுபடி ஆகலன்னு பதவியை ரிசைன் பண்ண போறீங்களோ? என் பையன் ஜெயிலுக்கு போக இந்த பொண்ணும் நீயும் தான் காரணம். இதுக்கெல்லாம் கண்டிப்பா நீங்க 2 பேரும் அனுபவிப்பீங்க. நான் யாருன்னு காட்டுறேன். சார், அப்ப நாங்க கிளம்பலாமா? உட்காருங்க மேடம். உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு. உங்க ஹோட்டல்ல ஒரு அக்யூஸ்ட தங்க வைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? பொதுவா எல்லா விவரங்களையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ரூம் தருவோம். இந்த தப்பு எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஹோட்டல்ல நடக்கிற ஒவ்வொன்றத்தையும் நான் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு தனி ஆள் போட்டிருக்கோம். அவங்க தான் இதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்கணும். என் தம்பி சண்முகம் தான் இதெல்லாம் பார்த்துக்கிறான். அவன் இந்த மாதிரி இல்லீகல் விஷயத்துக்கெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டான். இருந்தாலும் நான் அவங்ககிட்ட விசாரிக்கிறேன். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். என்கொயரிக்காக கஸ்டமர் சைன் பண்ற இந்த ரெசிப்ட் டீடைல்ஸை சார் கொண்டு வர சொன்னாங்க. அதான் கொண்டு வந்திருக்கேன் மேடம். கொடுங்க. இந்தாங்க சார். சூர்யா என்னைக்கு செக் இன் ஆயிருக்கான்னு டேட்டா பாருங்க. சார், சூர்யா வந்து எங்க ஹோட்டல்ல தங்கினதுக்கான என்ட்ரியே எங்க சிஸ்டத்துல இருக்காது சார். அது எப்படி லெட்ஜர்ல என்ட்ரி போடாம உங்க ஹோட்டல்ல ஒருத்தருக்கு ரூம் கொடுக்க முடியும்? வந்து தங்கினவன் தீவிரவாதியா கூட இருக்கலாம்ல. ஹோட்டல் ஆக்ட் படி இது தப்பாச்சே. எத்தனை வருஷமா நீங்க இந்த ஹோட்டல்ல வேலை செய்றீங்க? லெட்ஜர்ல சைன் வாங்காம யாருக்கும் ரூம் கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதை வச்சு அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். அக்யூஸ்ட் சூர்யாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பர்சனலா டீலிங் இருக்கா? அதனால தான் என்ட்ரி போடாம சூர்யாவை தங்க வச்சிங்களா? தங்க வச்சு காப்பாத்த பாத்தீங்களா? ஐயோ சார், எனக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார். என்ன சிவராமன் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாம நம்ம ஹோட்டல்ல ஒருத்தர் எப்படி வந்து தங்க முடியும்? அதுக்கு தானே உங்களை வேலைக்கு வச்சிருக்கிறதே. இல்ல மேடம், சூர்யாவை தங்க வச்சது சண்முகம் சார் தான். சண்முகமா? அவன் அப்படி செய்ய மாட்டானே. இல்ல மேடம், சூர்யாவை சண்முகம் சார் தான் ரூம்ல தங்க வச்சாரு. நான் என்ட்ரி போடுறதுக்காக சூர்யாவை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கு அவன் இங்க தங்கி இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னாரு. அந்த ரூம் நம்பர் எப்பவும் வேக்கன்சி லிஸ்ட்லயே இருக்கட்டும்னு அவர் சொன்னதுனால தான் நான் செஞ்சேன் மேடம். மேடம், அக்யூஸ்டுக்கு உங்க தம்பி ஹெல்ப் பண்ணது ரொம்பவும் தப்பு. அது கூட ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி தான். சரி, நீங்க கிளம்புங்க. நான் இதை டீல் பண்ணிக்கிறேன். சண்முகம், சண்முகம்.
சண்முகம், சண்முகம், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். நீ செஞ்சது நியாயமான்னு உன் மனசை நீ கேட்டு பாரு. என்னாச்சுக்கா? ஏன் சண்முகம் என்கிட்ட தான் எல்லாத்தையும் மறைச்சான்? அவன் என்ன காரியம் பண்ணான்னு உன்கிட்ட கூட சொல்லலையா? கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ பையன் சூர்யாவுக்கு ஓம் புருஷன் நம்ம ஹோட்டல்ல அடைக்கலம் கொடுத்திருக்கான். நம்ம குடும்பம் தலை நிமிர்ந்து வாழணும்னுதான் நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னுக்கு வந்தேன். அந்த எம்எல்ஏ கூட தொடர்பு வச்சுக்காத, அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுன்னு நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். இப்ப வரைக்கும் எனக்கு அவனுக்கு பேச்சுவார்த்தை கூட இல்லைன்னு என்கிட்டயே போய் சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? எனக்கே துரோகத்தை பண்ணிட்டு இப்படி தலை குனிஞ்சு நிக்கிறியே. அக்கா அக்கான்னு வாய் நிறைய கூப்பிட்டாலும் மனசுக்குள்ள என் மேல நீ பகைதான் வளர்த்திருக்கல்ல. அப்ப அதானே அர்த்தம்? இல்லக்கா, நான் துரோகம். போதும், நிறுத்து. நானும் நீயும் ஒரு தாய் வயித்துல தானே பிறந்தோம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ ஏன் இப்படி கெட்டவனா மாறிட்ட? ஒரே முறையில நீ என் தம்பியா இருந்தாலும் மனசு அளவுல ஒன்னு நான் என் பிள்ளைய தானடா நினைச்சேன். ஏதோ தெரியாம பண்ணிட்டாருக்கா, அவர் மன்னிச்சிடுங்கக்கா. தப்பு பண்ணிருந்தா மன்னிக்கலாம். ஆனா இவன் பண்ணது துரோகம். அந்த ஸ்ருதி நல்ல பொண்ணுமா, இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறவன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனுக்கு மனைவியா வரப்போறவன்னு தெரிஞ்சும் அவ ஜெயிலுக்கு போறதுக்கு நீ காரணமா இருந்திருக்க. இத்தனை வருஷத்துல ஏன் கையால உனக்கு நான் எத்தனை தடவை சோறு போட்டிருப்பேன். ஒரு தடவையாவது நீ அதை நினைச்சு பாத்திருந்தா இப்படி செஞ்சிருப்பியா? தெரியாம பண்ணிட்டேன்க்கா, நீதான்க்கா என்ன மன்னிக்கணும். மன்னிக்கிறதோ மறக்கிறதோ இப்ப பிரச்சனை கிடையாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீயும் நானும் இந்த வீட்டுல ஒன்னா இருக்க முடியாது. என் மனச நீ ரொம்ப காயப்படுத்திட்ட. இனிமே நீ இந்த வீட்டுல இருந்தா அது எனக்கு தான் ஆபத்து. கிளம்பு. அக்கா, அவர் மன்னிச்சிடுங்கக்கா. அவர் பண்ணினது பெரிய தப்புதான். எங்களுக்காக அவர் செஞ்ச தப்ப மன்னிச்சிருங்கக்கா. 20 வருஷமா உங்க நிழலையே வாழ்ந்துட்டோம். திடீர்னு எங்களை வெளியில போன்னு சொன்னா நாங்க எங்கக்கா போவோம்? எங்களுக்கு யாருக்கா தெரியும்? அக்கா ப்ளீஸ்க்கா, எங்களை வெளியில போக சொல்லிடாதீங்கக்கா. ஆண்டி, ஆண்டி, எந்திரிங்க ஆண்டி, எந்திரிங்க ஆண்டி, அம்மா, எந்திரிங்க சொல்லுங்கம்மா. ஆண்டி, எந்திரிங்க ஆண்டி, என்ன இது சின்ன புள்ளத்தனமா? மம்மி, வாழ்க்கையில இதை விட பெரிய பெரிய துரோகம் பண்ணவங்களெல்லாம் நீங்க மன்னிச்சிருக்கீங்க. அவன் வெளியால இருந்தா மன்னிச்சிடலாம்டா. அவங்க யாரும் நாம யாரும். ஆனா இவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் மனசு எப்படி துடிச்சிருக்கோம்? கூட பிறந்தவன் இப்படி செய்யலாமா? அவன் பண்ண தப்புக்கு நீயே காலை பிடிச்சு அழுதுட்டு இருக்க. ஆண்டி, எந்திரிங்க ஆண்டி, எந்திரிங்கம்மா, எந்திரிங்க. மெதுவா மெதுவா ஆண்டி, எந்திரிங்க. மம்மி, விடுங்க மம்மி. அங்கிளா இந்த தப்பை பண்ணிருக்க மாட்டாரு. அந்த எம்எல்ஏ ஏதாவது சொல்லி அங்கிள் மனசை மாத்திருப்பான். அரசியல்வாதிகளுக்கு பேச சொல்லி தரணுமா மம்மி? வெளியே 1000 பேர் 1000 சொன்னாலும் அக்காவுக்கு எதிராக நடக்கிறது தப்புன்னு இவன் யோசிச்சிருக்க வேண்டாமா? இத்தனை வருஷத்துல நான் இவன் மேல ஒரு தடவையாவது சந்தேகப்பட்டிருப்பேனா? இவன் துரோகம் பண்ணான்னு நினைக்கும் போதாம்பா வலி அதிகமா இருக்கு. அங்கிளையும் உங்க பிள்ளையா தானே நினைச்சேன்னு சொன்னீங்க. நான் எவ்வளோ தப்பு பண்ணிருக்கேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கலையா? நமக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க வேற யார் இருக்காங்கம்மா? அவங்களுக்கு நாம, நமக்கு அவங்கன்னு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு உன் மேல பாசம் இல்லாமல இல்லக்கா, கொஞ்ச நாளாவே நான் ஒதுக்கப்படுறேனோன்னு கொஞ்சம் பயம் வந்துருச்சுக்கா. அந்த பயத்துலதான் என்னையே அறியாம சில தவறுகள் நடந்துருச்சு. ஆனா அக்கா, உன்னை நான் அக்கான்னு கூப்பிட்டாலும் பல நேரத்துல நான் உன்னை அம்மாவை தாங்க பார்த்திருக்கேன். என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்ல கூட நான் வருத்தப்படல, போயிடுறேன். ஆனா உன் மனசுல இருந்து என்ன வெறுத்துறாதுக்கா, அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. உன்னை வீட்டை விட்டு போக சொல்லணும்னு நான் எப்பவுமே நினைச்சது இல்லடா. ஸ்ருதி பாவம், ஒரு அப்பாவி பொண்ணு.
அவளுக்கு நல்லது பண்ணலனாலும் நீ கெட்டதை செஞ்சிருக்க கூடாது. அவ அப்பா அம்மா இல்லாதவடா. அதான் அதான் அம்மையை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. கோவப்படுவாங்க, அடுத்த நிமிஷமே உங்களை தேடுவாங்க. அதான் மம்மி, இது பாருங்க, நீங்க வெளியிலலாம் எங்கேயும் போக வேண்டாம். இல்ல வைபவ், அக்கா இருன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதான் அவன் சொல்லிட்டானே, நான் வேற சொல்லணுமா என்ன? வைபவ், இன்னொரு தடவை சொல்லு. உங்க சார்பில் நான் சொல்லிட்டேம்மா. ஏன் முன்னால இன்னொரு தடவை சொல்ல? சொல்லிட்டேம்மா. புரியுற மாதிரி சொல்லேன்டா. அம்மா, புரியுற மாதிரி சொல்லிட்டேன். ஐயோ, இன்னொரு தடவை சொல்லி தொலையண்டா. ஓ, இருந்து தொலைங்க. இந்தா சாப்பிடு. நீ சாப்பிடல? நீ முதல்ல சாப்பிடு, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி. ரீசார்ஜ் பார்ட்டி இந்நேரத்துக்கு எதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ, நான் நந்தினி பேசுறேன். தெரியுது, சொல்லு. என்ன கிரிஷ், என்ன ப்ராப்ளம்? அந்த ரீசார்ஜ் பார்ட்டி நந்தினி தான் பேசுறா. ஏதோ ஆபத்துல இருக்கலாம். உடனே நான் வரலன்னா செத்துருவேங்கிறான். போன கொடு. சொல்லு நந்தினி, என்னாச்சு? நான் இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கேன். என்னை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. நான் இப்ப ஒரு அனாதை. ஏய், அப்படிலாம் பேசாத. என்னாச்சு உனக்கு? பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே அதுக்கு என்ன வழின்னு யோசிக்க முடியும். ஐயோ, நான் பேசுற நிலைமையில இல்ல. சரி, போட்டோ விடுங்க. நான் வாழ்ந்த யாருக்கு என்ன லாபம்? ஹே நந்தினி, முதல்ல அழறத நிறுத்து. ஏன் இப்படி டென்ஷனா பேசிட்டு இருக்க? என்னால இப்ப பேச முடியல. அந்த அளவுக்கு பிரச்சனை பெருசாயிடுச்சு. இப்படியும் ஆபத்தான நேரத்துல என்ன காப்பாத்துனீங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க ரெண்டு பேரும் வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுங்க. என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். நந்தினி, ஹே நந்தினி. கட் பண்ணிட்டா. கிரிஷ், அவ ஏதோ பிரச்சனையில இருக்கா. சாகரத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவ பேசுறதெல்லாம் பார்த்தா அவளை நம்ப முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவளோட உயிரை காப்பாத்த பார்க்கலாம். நானும் உன் கூட வரேன். வா, நம்ம ரெண்டு பேரும் போலாம். என்ன ஸ்ருதி, 500 ரூபா கொடுத்துருக்கே வேணாம் போல் இருக்கு. இல்ல கிரிஷ், பாவம் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காளோ. நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். இரு, வா. வேணாம் ஸ்ருதி, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீ வெளில வர வேணாம். ஏற்கனவே நீ வெளில போய் தான் பிரச்சனையாச்சு. சரி, நடந்ததெல்லாம் விடு, நான் போயிட்டு வரேன். கிரிஷ், கிரிஷ், இரு, பணம் எடுத்துட்டு போ. இந்தா. நீ எங்கேயும் வெளில போவாத. ம். என்னாச்சு நந்தினி? என்ன பிரச்சனை? அழாத, சொல்லு. ஏன் அவசரமா அவர் சொல்லி போன் பண்ண? என்னது இது? என்ன மன்னிச்சிருங்க. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கனவாவே போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்து எந்த சந்தோஷத்தையும் நீ அனுபவிச்சதில்லை. என்னோட சின்ன வயசுல நான் எவனையோ நம்பி ஏமாந்தது இப்ப உன்னோட வாழ்க்கையை பாதிக்குது. அப்பா முகத்தை கூட நீ பார்க்கவே முடியல. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. உனக்கு வயசாயிட்டே போகுது. உன்னை கரை சேர்த்த முடியுமான்ற போராட்டத்துல நான் ஒவ்வொரு நாளும் தோத்து போறேன். என்கிட்ட பணம் இல்லம்மா. அது இருந்திருந்தா உன்னை ஒரு நல்ல கையில பிடிச்சு கொடுத்திருப்பேன்.
வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய வயசு உனக்கு. இந்த வயசுல நீ வேலைக்கு போய் என்னையும் காப்பாற்ற வேண்டி இருக்கு. இதெல்லாம் என்னால பார்த்துட்டு நிம்மதியா இருக்க முடியல. இதுக்கு மேலேயும் உனக்கு பாரமா இருக்க நான் விரும்பல. அதனால நான் வீட்டை விட்டு போறேம்மா. என்னோட துரதிருஷ்டம் உன்னையும் தொடரக்கூடாதுன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நான் உன்னை கைவிட்டாலும் கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு. யார் உருவத்திலேயாவது வந்து உன்னை காப்பாத்துவாரு. என்ன மன்னிச்சிரு நந்தினி. அம்மா ஏன் இப்படி பண்ணாங்க? இத பத்தி உன்கிட்ட அட்லீஸ்ட் ஏன்டியாவது பேசிருக்கலாம்ல. நந்தினி, 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 ஏதோ அக்கா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிச்சாமே, என்னாச்சு அவளுக்கு? இது யாரு? நான் வந்து ஓ அக்கா வீட்டு விட்டு போனதும் துணைக்கு இவனை கூட்டிட்டு வந்துட்டியா? யோ வாயா. வேணா இங்க இருக்க வேணா, நீ என் கூட வா. அப்புறம் இங்க பாரு, என் பொண்டாட்டிட்ட பேசு, எல்லாத்துக்கும் சம்மதம் வாங்கிட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் வா. சொன்னா கேளுன்றல வா. அவங்க தான் வரலன்றாங்கல்ல, ஏன் அவங்கள வற்புறுத்துறீங்க? நீ யாரு இதுல தலையிடுறதுக்கு? போட வரும்போது. ஹலோ, ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் இப்படிதான்டா பேசுவேன். தெரியுது பொண்டாட்டி உயிரோடு இருக்கும் போதே ரெண்டா கல்யாணத்துக்கு ஆசைப்படுறியே, இதுல இருந்து உன் கேரக்டர் என்ன நல்லா தெரியுது. நந்தினி, இவன் யாரு? இவன் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கான். போட போட, என்ன பாக்குற? போதும் நிறுத்து. அவரை பத்தி பேச அவனுக்கு என்ன தகுதியும் இல்ல. எனது எனக்கு தகுதி இல்லையா? தாய் மாமா எனக்கு இல்லாத தகுதி அவனுக்கு இருக்கா? போட. ஏய், நான் யாருன்னு தெரியாம என் மேல கை வச்சு பேசிட்டு யாரா நீ? யாரு? எனக்கு உன்னோட பெரிய ரவுடிங்க எல்லாம் தெரியும். நான் நினைச்சேனா நீ உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ வா நந்தினி போலாம். நீ வா நந்தினி போலாம். நந்தினி போல சொல்றது கேளு. இல்ல எவ்வளவு தூரம் நான் போயிடுவேன். சரி, இப்படியே அழுதுட்டு இருந்தா அதுக்கு முடிவுதான் என்ன? முடிவு தெரியாம தான் நான் இவருக்கு கால் பண்ணேன். இவர் மட்டும் வராம இருந்திருந்தா என் வாழ்க்கையே ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். என்ன சொல்ற நந்தினி? வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாம தான் நானும் எங்க அம்மாவும் தவிச்சிட்டு இருந்தோம். இதுக்கு மேல வீட்டுல இருந்தாலும் அவமானப்பட்டுதான் சாகணும்னு எங்க அம்மா லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாங்க. என் தாய் மாமனுக்கு என்ன ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அவனுக்கு நிறைய வசதி பணம்லாம் இருக்கு. கேரக்டர் சரியில்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணுக்கு தான் மனசு வரும்? அம்மா வீட்டுல இருக்கும் போது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். இப்ப அம்மாவும் இல்ல, அவன் என்ன நிம்மதியா வாழ விட மாட்டான். நந்தினி அழாதம்மா. அதுக்குன்னு சாக முடிவு பண்ணுவியா? எனக்கு வந்து கஷ்டத்துக்கு உன்ன மாதிரி நான் முடிவு எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு நான் 10 தடவை செத்து போயிருக்கணும். எனக்கு இருந்த ஒரே ஒருத்தர் அம்மா தான். அவங்களும் வாழ்க்கையை சமாளிக்க முடியாம எங்கேயோ போயிட்டாங்க. இனிமே எனக்கு நீ யாரு இருக்கா? அப்படிலாம் சொல்லாத நந்தினி. எல்லாரும் தனித்தனியா தான் பிறக்கிறோம். அப்புறம் எல்லாரும் கூட்ட கூட்டமா சேர்ந்து வாழ்றது இல்ல. உனக்கு யாரு இல்லன்னு நினைச்சு நீ உன் மனசை தளர விடாத. நாங்கெல்லாம் இருக்கோம். இந்த ஆறுதலுக்காக தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன்.
ஏழையா பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க சொந்தக்காரங்க யாருமே மதிக்கிறது இல்ல, நாங்களும் போறதில்ல. என் வாழ்க்கையிலேயே எங்க அம்மாவுக்கு அப்புறம் என் மேல அன்பு காட்டுறது நீங்க தான். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். இரு, இந்த நேரத்துல எங்க போற? நான் ஏதாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். இந்த நேரத்துல கிருஷிக்கு போன் பண்ணி எதுக்கு வர சொன்ன? இந்த வேலையை நீ அப்பவே பண்ணிருக்கலாம்ல. நான் தான் சொன்னேனே, திடீர்னு தற்கொலை பண்ணிக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. தனிமையிலே இருந்திருந்தா இன்னும் மன உளைச்சல் அதிகமாயிருக்கும். அப்படி ஆயிடக்கூடாதுன்னு உங்களுக்கு போன் பண்ண. இப்ப நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். நான் கிளம்புறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்டல் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அதெல்லாம் காலையில முடிவு பண்ணிக்கலாம். இந்த ராத்திரியில நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ சாப்பிட்டிருக்க மாட்டல, வா வந்து இல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன். சொன்னா கேளுமா. இங்க சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நைட்டு நீ இங்க தங்கு. நாளைக்கு கூட நீ போகணும்னு அவசியம் இல்ல. இங்கே 2-3 நாள் இருந்து உன் ஃபியூச்சரை பத்தி ஒரு முடிவு எடு. அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ அதை முடிவு பண்ணு. இல்ல வா நந்தினி. இல்ல வேண்டாம். வா. இல்ல வேண்டாம். வா நந்தினி. வேண்டாம். வா உள்ள வா. வா வா நந்தினி, உள்ள வா.